ஓம் சாந்தி. 9/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தன்னை யாரென உணர்ந்து கொள்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இங்கு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரமாத்ம தந்தை கூறுவதை கேளுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: நீங்கள் ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்களா என்று குழந்தைகளிடம் அடிக்கடி சிலர் கேட்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு என்ன பதில் கொடுப்பீர்கள்? பதில்: ஆம் என்று கூறுங்கள். நாங்கள் ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கின்றோம். ஆத்மா ஜோதி பிந்துவாக இருக்கிறது. ஆத்மாவில்தான் நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரம் இருக்கிறது. ஆத்மாவின் முழு ஞானமும் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. எதுவரை ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்யவில்லையோ அதுவரை தேக அபிமானத்தில் இருந்தோம். இப்போது நமக்கு பரமாத்மாவின் மூலம் இறை உணர்வு மற்றும் சுய உணர்வு ஏற்பட்டு இருக்கிறது. பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். இந்த ஷரீரத்தின் மூலம் ஆன்மீக குழந்தைகளே என்று கூறுகின்றார். சாது சந்நியாசிகளிடம் பலியாகி விடுவோம் என்று யாரும் ஒரு பொழுதும் கூறுவது கிடையாது. நாம் அவருடைய, அதாவது பாபாவுடன் செல்ல வேண்டும். இந்த ஷரீரத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதனால்தான் இந்த ஷரீரத்தை விடுத்து நாம் தந்தையின் கூடவே சென்று விடுவோம் என்று கூறுகிறீர்கள். தன்னுடன் அழைத்து செல்வதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பத்தீத்தமாகிய எங்களை பாவனமாக்குவதற்கு வாருங்கள் என்று குழந்தைகள் அழைக்கிறீர்கள். பிறகு என்ன செய்வேன்? இங்கேயே விட்டுவிட்டு சென்று விட மாட்டேன். இந்த முழு உலகமும் பத்தீத்தமாக இருக்கிறது. இந்த பத்தீத்த உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நம்மை கூடவே அழைத்து செல்வார். இந்த முழு உலகமும் விகாரமானதாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் யாரையாவது விகாரி, பதீத்தமானவர் என்று கூறிவிட்டால் சண்டைக்கு வந்துவிடுவர். மனிதர்களுக்கு மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். ஒரு தந்தையின் மகிமை செய்ய வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. மிகவும் புத்திசாலித்தனமாக பேச வேண்டும். கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது எனில், நான் இப்போது பக்குவமற்று இருக்கின்றேன், பெரிய சகோதரி வந்து பதில் அளிப்பார் என்று கூறுங்கள். சிவபாபா புரிய வைக்கின்றார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பகவானின் மகா வாக்கியம்: மனிதர்கள் அனைவரும் பதீதமாக இருக்கின்றனர். பகவான் ஒருபோதும் பதீதமானவராக ஆக முடியாது. பதீத்த பாவனனை அழைக்கின்றனர், ஏனெனில் பதீத்தமாக இருக்கின்றனர். தேகதாரிகளை பகவான் என்று கூற முடியாது. பகவான் என்று நிராகார சிவன் கூறப்படுகின்றார். சிவனின் கோவில்களும் அதிகம் உள்ளது. ஒரு தந்தையை புரிந்து கொண்டால் மட்டுமே நிலைத்து இருக்க முடியும். சிவ பகவானின் மகா வாக்கியம்: என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகின்றார் என்பதை முதலில் கூறுங்கள். அவருக்கென்று சரீரம் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது, பார்க்க முடிகிறது. இவரை பார்க்க முடியாது. அவர்தான் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்களாகிய நாமும் ஒரு ஷரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறோம் என்று நீங்களும் கூறுவீர்கள்.
நீங்கள் தனது ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் சாட்சாத்காரத்திற்காக தீவிர பக்தி செய்கின்றனர். ஆனால் பக்தி செய்பவர்கள் ஒருபோதும் சாட்சாத்காரம் செய்தது கிடையாது. அது எப்படிப்பட்டது? எதையும் முற்றிலும் அறியாமல் இருக்கின்றனர். அது நிராகாரமாக இருக்கிறது என்று கூறுவதுடன் சரி, அவ்வளவுதான். ஆத்மாதான் உரையாடல் செய்கிறது. சம்ஸ்காரமும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மா விடுபட்டு விட்டால் ஆத்மாவினாலும் பேச முடியாது, ஷரீரத்தினாலும் பேச முடியாது. ஆத்மாவின்றி ஷரீரம் ஒன்றும் செய்ய முடியாது. முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தந்தையின் மூலம்தான் தந்தையை புரிந்து கொள்ள முடியும். தன்னையே அறியாமல் மற்றும் பார்க்க முடியாமல் இருக்கும்போது ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மாவின் சாட்சாத்காரம் எப்படி ஏற்படும்? ஆத்மா நட்சத்திரம் போல ஜொலிக்கிறது என்று மட்டும் சொல்கின்றனர். ஆனால் ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாட் பதிவாகி உள்ளது என்பது தெரியவில்லை. மனிதர்கள் முற்றிலும் தேக அபிமானத்தில் இருக்கின்றனர். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பிறகு நான் கூறுவதை கேளுங்கள். கேட்கக்கூடியது ஆத்மா ஆகும். ஆத்மாவிற்கு கூறுவதற்கு பரமாத்மா தேவை. மனிதர்களுக்கு புரிய வைப்பவர் மனிதராகத்தான் இருப்பார். இந்த ஆத்மாவின் ஞானம் யாரிடத்திலும் கிடையாது. அதனால்தான் முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. தன்னைத்தான் உணருங்கள். ஆத்மாவை நாம் எப்படி உணர்வது என்று ஆத்மாவே சுயம் கூறுகிறது. ஆத்மாவில் எவ்வாறு முழு நடிப்பும் நிறைந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. சாது சந்நியாசி போன்ற யாரும் கூற முடியாது. தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு தன்னை உணர வைக்க வேண்டியிருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நிராகார பரம்பிதா பரமாத்மாவாகிய நான் கூறுவதை கேளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மா மற்றும் பரமாத்மா எப்போது சந்திக்கின்றார்களோ அப்போதுதான் இந்த விஷயங்கள் நிகழும். பரம்பிதா பரமாத்மா எப்போது வருவார், வந்து எப்படி புரிய வைப்பார் என்பது உலகத்தினருக்கு தெரியாது. அறியாத காரணத்தினால்தான் கருத்து வேறுபாடுகளில் வந்து விடுகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் ஆதாரம் சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் என்னையும் உணர முடியாது, தன்னையும் உணர முடியாது. ஆத்மாதான் பரமாத்மா என்று அவர்கள் கூறிவிடுகின்றனர். இப்படி கூறுவதனால் என்ன நடக்கிறது? நம்மை பத்தீதத்திலிருந்து பாவனமாக யாராக்குவது? திரிகால தரிசியாக யாராக்குவது? யாரும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் கொடுக்க முடியாது. அதனால்தான் எந்த ஆத்மா தனது தந்தையை அறியவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பக்தி செய்யாதவர்கள்தான் நாஸ்திகர்கள் என்று அவர்கள் கூறிவிடுகின்றனர். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் பக்தி செய்வது கிடையாது. உங்களிடத்தில் நல்ல சித்திரங்கள் பல உள்ளன. சித்திரங்களினால்தான் புரிய வைக்கப்படுகிறது. யாராவது உலக வரைபடத்தை பார்க்கவே இல்லை எனில் லண்டன் எங்கிருக்கிறது, அமெரிக்கா எங்கிருக்கிறது என்று அவருக்கு எப்படி தெரியும்? எதுவரை ஆசிரியர் அமர்ந்து வரைபடத்தை வைத்து புரிய வைக்கவில்லையோ அதுவரை புரியாது. ஆகையால் நீங்கள் இந்த சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறீர்கள். ஆனால் விளக்கமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. சூரிய வம்சத்தினர்கள் இந்த ராஜ்யத்தை எங்கிருந்து அடைந்தனர்?
பிறகு சந்திர வம்சத்தினர் எப்படி அடைந்தனர்? சூரிய வம்சத்தினரிடத்தில் சண்டையிட்டார்களா என்ன? அனைவருக்கும் ஒரு தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர்கள் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆவார்கள். வேறு எந்த தர்மமும் இருக்காது எனும் போது சண்டைக்கான விஷயமும் கிடையாது. நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சூரிய வம்சத்தினர்களை சந்திர வம்சத்தினர் வெற்றியடைந்தனர் அல்லது யுத்தம் நடைபெற்றது என்பது கிடையாது. தனித்தனி வம்சமாகும். இப்போது உங்களது புத்தியில் இந்த சித்திரங்களின் முழு ஞானமும் இருக்கிறது. பள்ளியிலும் மாணவர்கள் படிக்கின்றனர் எனில் புத்தியில் முழு ஞானமும் வந்துவிடுகிறது. சிறு குழந்தைகளும் புத்தகத்தில் இது யானை, இது பூனை என்று காண்பிக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் இந்த நாடகத்தை அறிந்து கொண்டீர்கள். இந்த முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது. இவை அனைத்தும் புது விஷயங்களாகும். மேலும் இந்த விஷயங்களை பிராமண குலத்தினர் மட்டுமே புரிந்து கொள்வர். மற்றவர்கள் அமர்ந்து தவறான வாக்குவாதம் செய்வர். அனைவருக்கும் ஒன்றாக புரிய வைக்க முடியும் என்பது கிடையாது. தனித்தனியாக புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. முதலில் தந்தையையும் ஆத்மாவை பற்றியும் புரிய வைக்க வேண்டும் என்பது நியமமாகும். பிறகு வகுப்பில் அமரும் பொழுது புரிந்து கொள்வர். இல்லையெனில் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். சந்தேகம் எழுப்பிக் கொண்டே இருப்பார். பகவான் ஒரே ஒருவர்தான். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். தேவதைகளையும் பகவான் என்று கூற முடியாது. ஆத்மாவின் ஞானமும் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கர்மத்தின் பலனை ஆத்மாதான் அனுபவிக்கிறது. சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் கேட்கிறது. பகவான் தந்தை ஒரே ஒருவர். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் உங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். மேலும் புத்தி யோகத்தை தந்தையிடம் செலுத்துங்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். ஜென்ம ஜென்மாந்திரமாக பக்தி செய்து வந்தீர்கள். அனுமானின் பூஜாரியாக இருந்தால் அனுமானை நினைவு செய்வர், அல்லது கிருஷ்ணரின் பூஜாரியாக இருந்தால் கிருஷ்ணரை தான் நினைவு செய்வர். நீங்கள் ஆத்மாக்கள் என்று இப்போது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. உங்களுடையவர் பரமபிதா பரமாத்மா ஆவார். அவரை நினைவு செய்வதன் மூலம் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கும். அந்த தந்தைதான் ஸ்வர்க்கத்தை படைக்கின்றார் எனில் நாமும் அவசியம் ஸ்வர்க்கத்தில் இருக்க வேண்டும். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. இப்போது ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம் கிடையாது. நரகத்தில் ராவணனின் ராஜ்யம் இருக்கிறது. நமது ராஜ்யம் எப்படி நடைபெற்றது, பிறகு எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்று எதுவும் அறியவில்லை. மறுபிறப்பு எடுத்து எடுத்து நாம் கீழே இறங்கி வந்தே ஆக வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்று இப்போது தந்தை மீண்டும் கூறுகின்றார். ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். நாம் தந்தையினுடையவராக ஆகும் பொழுது தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது. ஆனால் எதுவரை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகவில்லையோ, யோகா மூலம் பாவனமாக ஆகவில்லையோ, அதுவரை ஆஸ்தி அடைய முடியாது. என்னை நினைவு செய்தால் உங்களது விக்கர்மங்கள் விநாசமாகும். விக்கர்மாஜி தாவீர்கள். இது உத்தரவாதமாகும் என்று தந்தை கூறுகின்றார். புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. சிலர் புரிந்து கொள்கின்றனர், சிலர்
வேகமாக புத்தி உடையவர்களாக இருக்கின்றனர் எனில் நன்றாக கூக்குரல் எழுப்புகின்றனர். ஏதாவது தடை போடுபவர்களாக ஆகிவிடுகின்றனர். யாராவது பிரச்சனை செய்தால் ஏகாந்தத்தில், அதாவது தனிமையில் வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட வேண்டும். 7 நாட்கள் பாடம் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கும் நியமமாகும். ஏனெனில் இந்த ஞானம் புதுமையாக இருக்கிற காரணத்தினால் மனிதர்கள் குழப்பமடைகின்றனர். ஏதாவது சென்டர் புதிதாக திறக்கப்படுகிறது எனில் அனைவருக்கும் புரிய வைக்கும் அளவிற்கு புத்திசாலியாக அங்கு இருக்க வேண்டும். அனைவருக்கும் பகவான் ஒரே ஒருவர்தான். அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரிகள் ஆவர். பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாவார். பதீத பாவன் வாருங்கள் என்று அழைக்கின்றனர் எனில் அவசியம் அவர் பாவனமானவராவார். அவர் ஒரு பொழுதும் பத்தீத்தம் ஆவது கிடையாது. தந்தை வந்துதான் பத்தீத்தமானவர்களை பாவனமாக ஆக்குவார். சத்யுகத்தில் அனைவரும் பாவனமானவர்கள், கலியுகத்தில் அனைவரும் பத்தீத்தமானவர்கள். பத்தீத்தமானவர்கள் அதிகம் இருப்பர், பாவனமானவர்கள் குறைவாக இருப்பர். அனைவரும் சத்யுகத்திற்கு சென்று விட மாட்டார்கள். யார் பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பாவன உலகத்திற்கு செல்வர். மற்ற அனைவரும் நிர்வாண உலகத்திற்கு சென்று விடுவார்கள். முழு உலகமும் வந்து போதனைகளை பெறமாட்டார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். முழு உலகத்திற்கும் நீங்கள் போதனை கொடுப்பது கடினமாகும். இது அனைவருக்கும் கடைசி நேரமாகும். அனைவரும் அழிந்தே ஆக வேண்டும். அவர்கள் அமைதியாக அமர்ந்து கேட்க வேண்டும். தொந்தரவு செய்யாத அளவிற்கு மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். ஷுபாபாதான் பத்தீத்த பாவன் ஆவார். அவர்தான் புரிய வைக்கின்றார். கீதையிலும் பிரபலமான வாக்கியம் இருக்கிறது. என்னை நினைவு செய்தால் உங்களது விக்கர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று. பத்தீத்த பாவனாகிய தந்தைதான் கூறுகின்றார். இந்த வார்த்தைகள் கீதையுடன் தான் தொடர்பு படுத்துகின்றனர். என்னை நினைவு செய்யுங்கள் என்று ஷிவ் பாபா கூறுகின்றார். நான் சர்வசக்திவான், பதீத்த பாவன் ஆவேன். கீதை ஞானம் கொடுக்கும் வள்ளல், ஞானக்கடல் ஆவேன். கீதையின் வாக்கியம் இருக்கிறதல்லவா? ஆனால் அவர்கள் கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று கூறிவிட்டனர். நீங்கள் சிவ பகவானின் மகா வாக்கியம் என்று கூறுகிறீர்கள். பகவான் நிராகாராக இருக்கின்றார். அவர் ஒரு பொழுதும் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. அலௌகிக தெய்வீக பிறப்பு எடுக்கின்றார். நான் சாதாரண வயோதிக சரீரத்தில் வருகின்றேன். அவரைதான் பாக்யரதம் என்று அழைக்கின்றனர் என்று அவர் சுயம் புரிய வைக்கின்றார். பிரம்மாவின் மூலம்தான் படைப்புகளை படைக்கின்றார். ஆக மனிதர்களுக்கு பிரம்மா என்ற பெயர் வைக்கப்படுகிறது. ஷரீரமுடைய பிரம்மாவிலிருந்து பிறகு பாவனமான, அதாவது அவ்யக்த ஷரீரம் இல்லா பரிஷ்தா ஆகிவிடுகின்றார். பத்தீத்தமானவர்களை பாவனமாக்குவதற்காகவே தந்தை வருகின்றார். ஆக அவசியம் பத்தீத்த உலகம், பத்தீத்த ஷரீரத்தில் தான் வருவார். இது விரிவான விஷயமாகும். கல்பத்திற்கு முன்பு போன்று என்னை நினைவு செய்தால் உங்களது விகர்மங்கள் விநாசமாகிவிடும். பத்தீத்தத்திலிருந்து பாவனம் ஆகுங்கள் என்று முதலில் புரிய வைக்க வேண்டும். ஏ பத்தீத்த பாவனனே, வாருங்கள் என்று பாடவும் செய்கின்றனர். கங்கை கிடையாது. நீங்கள் அழைக்கிறீர்கள் எனில் அவசியம் எங்கிருந்தோ வருவார். பத்தீத்த மாணவர்களை பாவனம் ஆக்குவதற்கான நடிப்பதற்காக பத்தீத்த பாவன் வருகின்றார். நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள். பிறகு உங்களிடத்தில்
கரை படிந்து விட்டது. அது யோக பலத்தின் மூலம்தான் நீங்கும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு தூய்மையான உலகில்தான் வருவீர்கள். பத்தீத்த உலகம் விநாசம் ஆகிவிடும். என்ன புரிய வைக்கப்படுகின்றதோ அதை நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மகிமையை மட்டுமே செய்கின்றோம். நீங்கள் 84 பிறவிகளுக்கான நடிப்பு நடித்து முடித்து எவ்வளவு பத்தீதமாக ஆகிவிட்டீர்கள் என்பதை எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார். முதலில் பாவனமாக இருந்தீர்கள், இப்பொழுது பத்தீதமாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் நினைவு யாத்திரையில் இருப்பதன் மூலம் நீங்கள் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் ஏணியில் இறங்கியே வந்தீர்கள். இது முற்றிலும் எளிய விஷயமாகும். இது குழந்தைகளின் புத்தியில் அமர வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். பிறகு யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். முரளியின் முக்கிய கருத்துக்களை குறிப்பெடுத்துக் கொண்டு பிறகு அதை திரும்பவும் படிக்க வேண்டும். அது மனதில் நன்றாக பதிந்துவிடும். தந்தையை நினைவு செய்வதுதான் முதல் முக்கிய விஷயமாகும். மன்மனாபவ, என்னை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் அழிந்துவிடும் என்று தந்தைதான் கூறுகின்றார். செய்வதில் செய்யாமல் இருப்பது உங்களது விருப்பமாகும். தந்தையின் கட்டளை கிடைத்து விட்டது, பாவன உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பத்தீத்த உலகின் பக்கம் புத்தி யோகம் செல்லக்கூடாது, காரத்தில் செல்லக்கூடாது. அதிக விஷயங்கள் புரிய வைக்கப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை குறிப்பிடுத்துக் கொண்டு பிறகு திரும்பவும் படிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கூற வேண்டும். அனைவருக்கும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, பாவன உலகம் செல்வதற்கு இந்த பத்தீத்த உலகத்திலிருந்து புத்தியின் தொடர்பை நீக்கிவிட வேண்டும். வரதானம். நம்பர் 1 வியாபாரியாகி ஒவ்வொரு நொடி மற்றும் எண்ணத்தில் வருமானத்தை சேமிக்கக்கூடிய கோடீஸ்வரர் ஆகுக. நம்பர் 1 வியாபாரியாகி ஒவ்வொரு நொடி மற்றும் எண்ணத்தில் வருமானத்தை சேமிக்கக்கூடிய கோடீஸ்வரர் ஆகுக. விளக்கம். யார் தன்னை பிஸியாக வைத்துக் கொள்வதற்கான வழியை அறிந்திருக்கிறார்களோ அவர்களே நம்பர் 1 வியாபாரி ஆவார்கள். யாருடைய ஒரு எண்ணம் கூட வீணாகுவதில்லையோ, ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானம் செய்கின்றார்களோ அவர்களே வியாபாரி. எவ்வாறு ஒரு வியாபாரி ஒவ்வொரு பைசாவையும் காரியத்தில் ஈடுபடுத்தி பன்மடங்காக ஆக்கியிருக்கின்றாரோ அது போல சிவனுக்காக ஒவ்வொரு நொடி மற்றும் எண்ணத்தில் வருமானம் செய்து காட்டுங்கள். அப்பொழுது கோடீஸ்வரர் ஆகுவீர்கள். இதனால் புத்தி அலைப்பாய்வது நின்றுவிடும் மற்றும் வீண் எண்ணங்களை பற்றிய புகாரும் முடிந்துவிடும். ஸ்லோகன். யார் வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அவர்கள் குஷி என்ற பொக்கிஷத்தில் நிரம்பியவர்களாக ஆக முடியும். அவ்யக்தேஷாரே. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். சதா மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள்தான் ஆடாமல் அசையாமல் இருக்கின்றார்கள்.
குழந்தைகளே, சரீரம் போனால் போகட்டும், ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சி போகக்கூடாது என்று பாப்தாதா கூறுகின்றார். பணமோ அதற்கு முன்பு ஒன்றுமே கிடையாது. யாரிடம் குஷி என்ற பொக்கிஷம் உள்ளதோ அவர்களுக்கு முன்னால் எதுவும் பெரிய விஷயம் அல்ல. மேலும் சதா சகயோகி சேவாதாரி குழந்தைகளுடன் பாப்தாதா இருக்கின்றார். ஆகையால் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. ஓம் சாந்தி.